பைரவ கோட்டை. வாங்க இந்த படத்தை பற்றி பார்ப்போம். ஹீரோ ஹீரோயினை பார்க்குறாரு, லவ் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயினி ஹீரோவை ஒரு கெட்டவனாகவே நினச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினி ஆபத்தில் இருக்கும்போது ஹீரோ காப்பாற்ற போகிறாரு. அங்கே நடக்கிற சண்டையில் ஹீரோவோட கையில் இருக்க கத்தி ஹீரோயின் மேலே பட்டு ஹீரோயினி இறந்துடுறாங்க. தன்னை கொன்ன ஹீரோ கெட்டவனாகவே நினச்சிக்கிட்டு ஹீரோயினி இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினியோட ஆசை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு. ஹீரோயினி வாழ்ந்த ஊரை மீட்கிறதுக்கு ஹீரோவுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அதற்காக ஹீரோ ஒரு கல்யாண வீட்டில் போய் நிறைய நகைகளை கொள்ளையடிச்சிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு. போகிற வழியில் போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு பைரவ கோட்டைக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நிறைய அமானுஷ்யங்கள்லாம் நடக்குது. ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. ஹீரோ கொண்டு போன நகைகளை அங்கே இருக்க திருடர்கள் திருடி கொண்டு போயிடறாங்க. அந்த நகைகளை திருப்பி எடுக்க போகும்போது தான் தெரியுது அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே பேய்ங்க அப்படின்னு. செத்துப்போன ஹீரோயினையும் ஹீரோவை பழிவாங்க அங்கே பேயாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை பற்றி ஹீரோயினுக்கு உண்மை தெரிஞ்சா இல்லையா, அந்த நகைகள் ஹீரோவோட கைக்கு வந்துச்சா வரலையா, ஹீரோயின் வாழ்ந்த ஊரை ஹீரோ மீட்டு தந்தாரா இல்லையா, அந்த பேய் கிராமத்துலேருந்து ஹீரோ மற்றும் ஹீரோ நண்பர்கள் தப்பிச்சாங்களா இல்லையா. இதுதான் இந்த படத்தோட கதை. ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் மூவியாக வந்திருக்கு. போர் அடிக்கும்போது கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். ரேட்டிங் 5க்கு 3.3. தேங்க்யூ.